தன்னை பெண் பார்க்க வந்தபோது நிமிர்ந்து பார்த்து திகைத்ததும் பொண்ண புடிச்சிருக்கு என்று எழுந்து போனதும் நினைவில் வந்து முட்ட, ஒருவேளை என் கணவன் பாலாஜியும் காயத்ரியும் காதலித்திருப்பார்களோ, நான் அவளை போல் இருந்ததால் சம்மதித்திருப்பாரோ? இப்போது ஊரிலிருந்து வந்திருக்கும் காயத்ரியை பார்த்து பாலாஜி திகைத்தது நினைவிற்கு வர தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு சத்தமில்லாமல் அழுதாள். ஒரு வாரம் கடந்து சென்றது தெரியாமல் நாட்கள் விரைந்தது. கோமதி கணவனிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். ஓரிரு நாட்களில் கோமதியின் அம்மா கமலம் வந்துவிட, வாங்க அத்தை, இனி எல்லாம் உங்க பொறுப்பு, எது சொன்னாலும் கேட்கறதில்ல, ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்றதில்ல என்று குறை சொன்னான். பாலாஜி தாமதமாக வீட்டிற்கு வரும்போதெல்லாம் காயத்ரியோடு வெளியில் சுற்றுகிறானோ என்று சந்தேகம் வேறு உறுத்தி கொண்டே இருந்தது. அவனாகவே ஏதாவது சொல்கிறானா பார்ப்போம் என்று நாட்களை கடத்தியவள் ஒரு நாள் வெடித்தாள். எவளோடு போய் சுத்திட்டு வரீங்க என்ற கேள்வியில் அதிர்ந்து போனான் பாலாஜி. என்னடி பேசுற நீ? உனக்கு கொழுப்பு ஏறி போச்சு. இப்படி கேள்வி கேட்க அவ சொல்லி கொடுத்தாளா? அவளோட பேசக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அடிவயிற்றிலிருந்து கத்தினான். விஷயம் தெரியாமல் கமலா வந்து, மாப்பிள கத்தாதீங்க, விஷயத்த சொல்லுங்க, நான் கோமதியை கண்டிக்கிறேன். தேவையில்லாம சந்தேகப்படுறது, கேள்வி கேட்கறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். எங்க அம்மா சொன்ன மாதிரி வேறொரு கல்யாணம் பண்ணி இருந்தா வாளா வெட்டியாதான் உட்கார்ந்துருப்பா. இவளுக்காக நான் பறிஞ்சு பேசி எங்க அம்மாவை சமாதானப்படுத்தினேன். என்னையே இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. கோபப்படாதீங்க மாப்பிள, விவரம் இல்லாம பேசிட்டா, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க என்ற கமலம் கோமதியை முறைத்தாள். அன்றிரவே கோமதி கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள். அதோடு நிதானமாய் காயத்ரி பற்றிய விஷயத்தையும் கூறி, யாரையாவது காதலிச்சாளா என்று கேட்க சட்டென எழுந்து அமர்ந்த பாலாஜி மனைவியின் முகத்தை உற்று பார்த்தான். கோமதி கேட்கிறாளா இல்ல என்ன வேவு பார்க்கறாளா? யோசித்தபடி முகவாயை தடவினான். என்ன யோசனை? அவளுக்கு காதல் இருந்ததா? எனக்கு எப்படி தெரியும்? அவளையே கேட்க வேண்டியதானே. கல்யாணமே வேண்டாம்னு சொல்றாளாம். நீங்களும் அவளும் காலேஜில் ஒன்னா படிச்சவங்கன்றனால பாட்டி உங்ககிட்ட விசாரிக்க சொன்னா. கூடி வந்த வரனை தட்டி கழிச்சதும் இல்லாம பெத்தவங்க மனச நோகும்படி பேசிட்டாளாம். நீங்க அவளோட பேசி பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை. பாட்டி 8 ஊருக்கு யோசனை சொல்லுவா. பேத்தியோட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியலையாமா? எனக்கு தெரிஞ்சு படிக்கிற காலத்துல படிப்புல தான் கவனமா இருப்பா. விவரமான விவேகமுள்ள பெண் காதல்ல மாட்டிக்க மாட்டா. இதெல்லாம் சரிங்க, பாட்டி கேட்க சங்கடப்படுறா. ஒரே ஒரு முறை பேசி பாருங்களேன் ப்ளீஸ். விசாரிக்கிறேன், நீ படுத்து தூங்குமா என்று திரும்பி படுத்தவன் தன்னை நிராகரித்து சென்றவள் ஏன் யாரையும் மணந்து கொள்ளாமல் தட்டி கழிக்கிறாள்? என்னை மறக்க முடியாமல் தான் திருமணத்தை மறுக்கிறாளோ? மனதிற்குள் புயல் அடித்தது. மனம் குழம்பியதில் அன்றிரவு தூக்கம் தொலைந்து போனது. இது குறித்து காயத்ரியிடம் பேசத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. மறுநாள் காலை கோமதி கணவனிடம் வந்தாள். பாட்டி கோவிலுக்கு போறாங்க, வர 1 மணி நேரம் ஆகும். காயத்ரி தனியா தான் இருக்கா, போய் பேசுங்க என்ற கோமதியின் முகத்தை பார்த்தபடி, ஏதாவது ஏடா கூடமா பதில் சொன்னாங்க நிக்க மாட்டேன். உங்க ஃப்ரெண்டு தானே, அப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா. கண்டிப்பா உண்மையை சொல்லுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். பாட்டியின் வாசல் படி ஏறி உள்ளே சென்றான். அடட, வாங்க சார், ஆபீஸ் போகலையா? உன்னோட கொஞ்சம் பேசணும். எதிர்பார்த்தேன், பேசுங்க சார். சார் மோர்னெல்லாம் சொல்லாத, பாலாஜினே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வாங்க. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது ஏன் சொந்த விருப்பம். எங்க அப்பா அம்மாவுக்கு அந்த உரிமையை தரல. நீங்க யார் என்ன கேள்வி கேட்க? என்ன நினைச்சிட்டு நீ தனியா இருக்கிறது எனக்கு உறுத்தலா இருக்கு. ஆஹா, ஒருத்தி கழுத்துல தாலி கட்டும் போது வராத உறுத்தல் இப்ப ஏன் வருது? காயத்ரி, நீ என்ன நிராகரிச்சிட்டு என் மேல குற்றம் சொல்றது நியாயமே இல்ல. ஓகே, ரிலாக்ஸ். என் தனிமைக்கு நீங்க காரணம் இல்ல. வேற என்ன காரணம்? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்துற, உண்மையை சொல்லு. ஏன், எனக்கு ஒரு காதல் இருக்க கூடாதா? இருக்கலாம், தப்பில்ல. அதத்தான் சொல்லுன்னு கேக்குறேன். நான் பாட்டி கிட்ட பேசுறேன். ஏன், எனக்கு பேச தெரியாதா? உங்க சிபாரிசு எனக்கு தேவையில்லை. நீ புறப்படு, உன் மனைவி தேட போறா. காயத்ரி என்ற பாலாஜி மெல்லிய குரலில் அழைத்த போது பாட்டி வீட்டிற்குள் நுழைந்தாள். பாலாஜியா, வாடாப்பா, இந்த பிரசாதம் எடுத்துக்கோ, நீயும் எடுத்துக்கோடி என்று காயத்ரிக்கும் கொடுத்தாள். இன்னைக்கு காந்திமதி அம்மனோட தரிசனம், கண்கொள்ளாத காட்சி.
மனசுக்கு திருப்தியா இருந்தது என்ற பாட்டி பாலாஜி போனதும் கதவை சாத்தினாள். சாப்பிடலாமா காயத்ரி? எனக்கு பசிக்கல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. என்னைக்கு தனித்தனியா சாப்பிட்டுருக்கோம், வந்து உட்காரு, தட்டு முன்னால உட்கார்ந்தா தானா பசிக்கும் என்ற பாட்டி. பாலாஜி எதுக்கு வந்தான்? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னை பத்தி அவ ஆத்துல புலமுனியா? கோமதி அவனை தூது அனுப்பியிருக்கா. மனசுல யாரையாவது நினைச்சுட்டு இருக்கியோன்னு ஒரு சந்தேகம், அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. கோமதி கிட்ட இதை சொல்லி வருத்தப்பட்டேன். பாலாஜி உன் சிநேகிதனாச்சே, கேட்க சொல்லி அனுப்பி இருப்பா. என் பேரை பத்னாம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டல. உங்க யார் கண்ணையும் படாம எங்கேயாவது போயிடுவேன். வாயாடுவதை நிறுத்து. உங்க அப்பனை பயமுறுத்தின மாதிரி என்ன பயமுறுத்தாத. அடுத்த வாரம் உன்னை பின் பார்க்க வர சொல்லி இருக்கேன். நமக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம், ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கணும் என்றதும் திடுக்கிட்ட காயத்ரி பாட்டியை வெறித்து பார்த்தாள். பேத்தியின் முகபாவனையை கண்ட மீனாட்சி பாட்டி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். அடுத்து வந்த 2 நாட்களில் பாட்டியும் பேத்திக்கும் இடையே மௌன போர் நடந்தது. 3ஆம் நாள் காயத்ரி பாட்டியை தன் வசம் திருப்ப பல உத்திகளை மேற்கொண்டாள். பாட்டி இம்மி அளவு கூட அசையாமல் இருக்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் பாட்டி அவசரப்படுற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். நிறைய கொடுத்தாச்சு, இனி ஓ இஷ்டப்படியெல்லாம் ஆட முடியாது. நான் சொன்னது சொன்னதுதான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. எங்க அப்பாவே பரவாயில்ல, நான் ஊருக்கு கிளம்புறேன். வாசலை தாண்டக்கூடாது. உன் மனசுல இருக்கிறத சொல்லு, அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன் என்ற பாட்டியை கலக்கத்தோடு பார்த்தாள் காயத்ரி. மனம் அலைப்பாய்ந்தது. சொல்வதா வேண்டாமா? சொல்லு காயத்ரி, பாட்டி மேல நம்பிக்கை இல்லையா என்ற பாட்டியை கண்ணீரோடு பார்த்தாள். காயத்ரி, மனசு பாரத்தை இறக்கி வச்சிடு, இல்லைனா அதுவே பெரிய தாக்கமா மாறிடும். குழப்பமா இருக்கு பாட்டி. மனசுல ஒருத்தனை வச்சுண்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா பாட்டி? தவிர அவர் வேற ஜாதி பாட்டி. உங்க அப்பாட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், யாருன்னு சொல்லு. இனிமே புரிய வச்சாலும் பயனில்ல பாட்டி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம் ஆயிடுத்தா? அப்ப அவனை நினைச்சு நீ ஏன் அலற? அது முட்டாள்தனம், மறந்துடணும் காயத்ரி. முடியல பாட்டி. உன் மேல அன்பு இருந்தா அவன் தேடி வந்திருக்கணுமா வேண்டாமா? அப்படி தேடி வராத ஒருத்தனை நீ ஏன் மனசுல சுமந்துண்டு அவஸ்தப்படுற? தூக்கி எரிஞ்சிட்டு வேலைய பாரு. மாப்பிள்ள பார்த்தாச்சு, கழுத்தை நீட்டியே ஆகணும்னு வற்புறுத்துனா எப்படி? சரி, 6 மாசம் எடுத்துக்கோ. ஒரு பொண்ணு தனியாவே வாழ்ந்துட முடியாது காயத்ரி. அந்த முடிவுக்கு போகாத. தவறு எதுவும் நடக்கல தானே? பாட்டி, என்ன கேள்வி இது? நீங்க தானே வளர்த்தீங்க. அப்படி தரம் தாழ்ந்து போயிட மாட்டேன். சந்தோஷம், இந்த அளவுக்காவது என் மேல மரியாதை வச்சிருக்கியே என்ற பாட்டியை வருத்தத்தோடு பார்த்தாள். 2 நாட்கள் வெறுமையில் கழிய 3ஆம் நாள் தனது பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு விம்மி அழுதாள். உனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதா பாட்டி? உன் மனசு புரியுது காயத்ரி, ஆனா இந்த அளவுக்கு துக்கப்படுறதுக்கு அவசியமே இல்லை. உன்னால பழச மறக்க முடியலனா அது உன்னை பாதிக்குதுன்னா சமீபத்துல நீ அவனை பார்த்துருக்கணும். எங்க பார்த்த? யார் அது? என் மனசு வேற மாதிரி கணக்கு போடுது. 2 2 4 தான், 5 ஆகாது. பாலாஜி தானே அது? நேத்து உன் அலமாரியா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுட்டேன். இதோ பாரு காயத்ரி, கோமதி 5 வருஷம் கழிச்சு தாயாக போறா. அவளுக்கு முடிஞ்சா உதவி பண்ணலாமே தவிர உபத்திரவம் பண்ணக்கூடாது. பாலாஜி நல்லவன், நீ அவனை கலைச்சிடக்கூடாது. கண்டிப்பா கலைக்க மாட்டேன் பாட்டி என்ற காயத்ரியை அணைத்து தேற்றினாள். உன் அத்தைய அற்பாயுசுல பறி கொடுத்தேன். உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி கண்ணில் பார்க்கலாம்னு நினைச்சேன். நீ ஏதேதோ சொல்லி என்னை கலங்கடிக்கிறியே. எல்லாம் என் கர்மா. உங்களையே நீங்க வருத்திக்காதீங்க பாட்டி. என் கர்மா தான் சரியில்லை. அப்பாவை பகைச்சுண்டேன், அம்மாவோட கோபத்துக்கு ஆளானேன். நியாயமா பார்த்தா என் மேலதான் தவறு. பாலாஜியை நிராகரிச்சது நான் தான் என்ற காயத்ரி பாட்டியின் மடியில் படுத்து கொண்டாள். மனதில் என்ன அலைகள் ஓடியது? தன்னை போல் இருப்பவளை தேடி பிடித்து மணந்து கொண்டானா அல்லது தானாக அமைந்ததா? ஏனோ கோமதியை காணும் போது அவள் மேல் இனம் புரியாத பாசம் உருவாகிறது. ஆனால் பாலாஜியோடு சேர்த்து பார்த்தால் பொறாமை வரவே செய்தது.
என்னை மணக்க வேண்டிய பாலாஜி உன்னை மணந்தது நீ என்னை போல் இருப்பதால் தான் என்று சொல்ல துடித்த மனதை கட்டுப்படுத்தினாள். எந்த சூழலில் திருமணம் நடந்திருந்தாலும் பாலாஜிக்கு கோமதிதான் மனைவி. தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிந்தபோது நத்தை போல் தனக்குள் ஒடுங்கி போனாள். மறுநாள் மதிய வேளையில் மீனாட்சி பாட்டி கோமதியை பார்க்க வீட்டிற்கு வந்தபோது, என்ன கோமதி, 2 நாளா ஆளையே காணோம். அம்மா வந்தது இந்த பாட்டிய மறந்துட்டியா என்ற பாட்டியிடம் பதிலேதும் சொல்லாமல் படுத்தவாறே இருந்தாள் கோமதி. என்னாச்சு கோமதி என்று பாட்டி கேட்டதும் எழுந்து அவளது தோளில் சாய்ந்தவாறு விம்மினாள். விம்மிய கோமதியின் தலையை நிமிர்த்திய மீனாட்சி பாட்டி, இதோ பாரு, அழுகிறது எதுக்கும் தீர்வாகாது. என்ன விஷயம்னு சொல்லிட்டாளு. அம்மா, என் சொந்த அம்மா இல்லையாம் பாட்டி. அவங்க குழந்தை இறந்துடுச்சான். யாருக்கோ பிறந்த 2 குழந்தைகள்ல உன்னை தூக்கி கொடுத்துட்டாங்களாம் பாட்டி. என்ன சொல்ற நீ? உங்க அம்மாவை கேட்கட்டுமா என்ற போது அங்கு வந்த கமலம், வாங்கம்மா, எதுக்கு வேண்டாத கதையெல்லாம் பேசி கோமதியா அழ வைக்கிற? எத்தனை நாள் மனசுக்குள்ள வச்சுட்டு அல்லாடுறது சொல்லுங்க. என் கணவர் இறந்த பிறகுதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. உடனே சொல்ல முடியல. வளர்த்த பாசம், என் குழந்தை என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயம். நல்லா சொன்னப்போ, அதுக்கு நேரங்காலம் இல்லையா? வயிற்று பிள்ளையோட இருக்கிறவளா அழ வைக்கணுமா? கடவுளா பார்த்து அவளோட சொந்தங்களை அடையாளம் காட்டும்போது சொல்லித்தானே ஆகணும். கடந்த கால நிகழ்விற்குள் நுழைந்தாள் கமலம். இறந்து விடுவோம் என்ற நிலையில் கணவன் தன்னை அழைத்து, கமலம், நம்மளோட குழந்தை பிறக்கும் போதே மூச்சு திணறி இறந்துருச்சுங்கிற விஷயம் எனக்கு தாமதமாத்தான் தெரிய வந்தது. நீயும் மயக்கத்துல இருந்த. கத்துக்குட்டி மருத்துவர் பிரசவம் பார்த்ததுதான் காரணம்னு நான் கத்தி கூச்சலிட்டேன். ஒரு நர்ஸு ஓடி வந்து உங்க குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு கொடுத்தா. ஆனா அது நம்ம குழந்தை இல்ல, வேறு யாருக்கோ பிறந்த 2 குழந்தைகள்ல ஒன்ன நமக்கு கொடுத்ததா சில வருஷங்கள் கழிச்சு பிரசவம் பார்த்த மருத்துவர் சொன்னப்ப அதிர்ச்சியா இருந்தது. யாருன்னு விசாரிச்சப்போ தங்களோட தூரத்து உறவுன்னு சொன்னதோட மட்டுமில்லாம ஒரு புகைப்படமும் கொடுத்தார். அதை என் பீரோல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா என்றதும் அந்த புகைப்படத்தில் இருந்தது இதே மீனாட்சி பாட்டி குடும்பம் சகிதமாக பட்டுப்பாவாடை அணிந்திருந்த குழந்தையை தூக்கி வைத்திருந்ததை பார்த்ததையும் அப்படியே மீனாட்சி பாட்டியிடம் கூறினாள். 10 வருஷமா பாரத்தை சுமந்துட்டு மன நிம்மதி இல்லாம இருக்கேன். போன முறை இங்கு வந்தப்பவே சொல்லி இருக்கணும், சொல்ல முடியல. கோமதி உங்க பேத்திதான். உங்க மருமகளுக்கு பிறந்தது 2 குழந்தைகள்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள வர சொல்லுங்களேன். இது என்ன புது கதை? எனக்கு தெரியாத கதையா இருக்கே என்றதும் உள்ளே சென்று கணவன் தன்னிடம் கொடுத்த புகைப்படத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த மீனாட்சி பாட்டி திகைத்து போனாள். அதில் தன் மகன் மருமகளோடு காயத்ரியும் இருந்ததை கவனித்தாள். இது எப்படி உன்கிட்ட? உங்க உறவுக்கார திருமணத்துல எடுத்த புகைப்படமா? யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பவே உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடலாம்னு என் கணவர் சொன்னார். நான் தான் பிடிவாதமா மறுத்துட்டேன். பகவானே, என் மகனுக்கு இப்பவே தந்தி கொடுக்கிறேன். பாட்டி விரைய கோமதி அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்தாள். கண்கள் கண்ணீரை சொரிந்தன. ஆக காயத்ரி உடன் பிறந்தவள். மருத்துவமனையில் நடந்த தவறால் தான் இடம் மாறியிருக்கிறேன். இந்த தவறு நடக்காமல் இருந்திருந்தால் நானும் காயத்ரியைப் போல படித்திருப்பேன், வீணை வாசிக்க கற்றிருப்பேன். கோமதியின் சிந்தனையை துண்டித்தாள் கமலம். என்ன யோசனை? எழுந்து வா. மனசு பாரம் தாங்க முடியாம சொல்லிட்டேன். அதுக்காக உன்னை விட்டு கொடுத்துடுவேன்னு நினைக்காத. நீ எப்பவும் என் பொண்ணுதான். நேராக தபால் அலுவலகம் சென்று தந்தி கொடுத்து விட்டு வந்த பாட்டி கோமதியுடன் காயத்ரியை ஒரு சேர நிற்க வைத்து அழகு பார்த்தாள். நான் யோசிக்கலையே, இப்படி எனக்கு தோணவே இல்லையே என்று பல முறை சொல்லி அரட்டினாள். எனக்கு தெரியும் பாட்டி, பார்த்ததுமே நான் உணர்ந்துட்டேன் என்ற காயத்ரி, அம்மா அவ்வப்போது அப்பாட்ட புலம்புவா, 2 குழந்தை பிறந்த மாதிரி இருந்ததுன்னு. அப்பா அதை காதுல வாங்கிக்கவே மாட்டார். எனக்கு புரியலடி, எப்படி இப்படி நடக்க முடியும்? மனசுத்தன்மையே இல்லாம ஒருத்தர் குழந்தைய இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுப்பாளா? நடந்திருக்குல்ல என்ற காயத்ரி கோமதியை பார்த்து சிரித்தாள். கோமதி காயத்ரியை கண்கொட்டாமல் பார்த்தாள். நீ என்னை விட நிறமா இருக்க. நாம 2 பேரும் அப்பாவோட சாயல் தானே? ஆனா அப்பா உன்னை ஏத்துப்பாரான்னு தெரியல. என்னையே வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டார். இல்ல இல்ல, கோபத்துல பேசி இருப்பாங்க. நீ அவளை குழப்பாத.
என்ற மீனாட்சி பாட்டி கமலத்திடம், எங்க வீட்டு பொண்ண உங்க பொண்ணா வளர்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்க, எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்றதும், இதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ண என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க என்று அதட்டலாய் பேசியவளை கோமதி முறைத்தாள். பாட்டி இதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காதவளாய், அது சரி, காக்கையோட கூட்டுல குயில் வளரலாம், அதுக்காக காக்கைக்கு சொந்தமாயிடுமா? சமாதானமா போனா இரு தரப்புக்கும் கோமதி சொந்தம், இல்லைன்னா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். என் பிள்ளை 4-5 நாட்கள்ல வந்துடுவான். கமலம் உறைந்து நின்றாள். 2-3 நாட்கள் கடந்த பின்பு கோமதி தன் கணவனிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். உங்களை ஒன்னு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்லுவீங்களா என்ற மனைவியை பார்த்து புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்டான் பாலாஜி. பொய் சொல்லக்கூடாது, கோச்சிக்க கூடாது. இவ்வளோ பெரிய பீடிகை தேவையில்லை கோமதி, விஷயத்த சொல்லு. நீங்க காயத்ரியை காதலிச்சிங்களா இல்ல காயத்ரி உங்களை காதலிச்சாளா என்று கேட்க மனைவியை ஆழமாய் பார்த்தான். ஏன், காயத்ரி ஏதாவது சொன்னாளா? உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஸ்நேகம் மட்டும்தான் நான் நினைக்கல. பழசையெல்லாம் கிளறாத கோமதி, இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். முடிகிற விஷயம் இல்லை இது. கல்யாணமே வேண்டாம்னு தனியா நிக்கிறாளே, அதுக்கு நான் காரணம் இல்ல. என் காதல அவ ஏத்துக்கல, கேலி செஞ்சா. குடும்பம் கௌரவம் ஆச்சாரம்னு விலகி போனா. நானும் நாகரிகமா விலகிட்டேன். யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இப்ப நான் பண்ணிக்கலையா? நல்லா பேசுறீங்க. காயத்ரி மாதிரி நான் இருந்ததால தானே நம்ம கல்யாணம் நடந்தது. இருக்கலாம்னு மழுப்பாதீங்க, அதுதான் உண்மை. மனசுல அவளோட நினைப்பு இல்லைன்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்தது என்னவோ உண்மைதான், இப்ப இல்லடி. சரி, நம்புறேன். ஆனா காயத்ரி உங்களை மறக்க முடியாம தான் கல்யாணமே வேண்டாங்கிறா. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு எரிச்சல் மூட்டாத. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் என்ற கோமதி 2 நிமிடம் இடைவெளி விட்டு பேச தொடங்கினாள். நானும் காயத்ரியும் இரட்டையர்கள். என்ன ஆதாரம் இருக்கா? எதை வச்சு சொல்ற என்று கேட்டதும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். அமைதியாக கேட்டுக்கொண்ட பாலாஜியின் கண்களில் ஆச்சரியத்தோடு சந்தோஷமும் ஒளிர்ந்ததை கவனித்தாள் கோமதி. அடுத்த 1 வாரத்தில் காயத்ரியின் தாய் தந்தையோடு மீனாட்சி பாட்டியும் கோமதியை தேடி வந்து நிற்க சட்டென்று குனிந்து நமஸ்கரித்த கோமதியை அணைத்து கொண்டாள் விசாலம். நான் அப்பவே உங்க பிள்ளைகிட்ட சொன்னத, 2 குழந்தை பிறந்த ஃபீல் இருந்தது, டாக்டர் கிட்ட விசாரிங்கன்னு. யார் கேட்டாங்க? காயத்ரி அழைச்சிட்டு வாங்கோ, பக்கத்துல நிக்க வச்சு பார்க்கணும். கறிகாய் வாங்க போயிருக்கா, வந்துடுவா என்ற பாட்டி கமலத்தை அழைத்து, கோமதி உங்க பொண்ணுந்தான், அபகரிச்சிக்க மாட்டோம் என்றதும் சிறு புன்னகையுடன் காஃபி கொண்டு வந்து உபசரித்தாள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, பைசா செலவு இல்லாம பேர குழந்தைய பார்க்க போறோம் என்ற சுதர்சனத்திடம், அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாதுப்பா, எனக்கு இந்த வீடு வேணும். அதோட காயத்ரிய மன நிறைவோட அவ காதலிச்சவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிராமிஸ் பண்ணுங்க. மீனாட்சி பாட்டி அதிர்ச்சியானாள். வீடு தானே, எழுதி தரேன். ஆனா காயத்ரி கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். வேத்து மனுஷாளுக்கு பெண்ணை தார வார்த்து தரமாட்டேன். நான் யாருப்பா? உங்க பெண் தானே. நீங்க குறிப்பிடுற வேத்து மனுஷன்தான் என் கணவர். என் கணவனோட ஜீன் தானே என் குழந்தையும். குழந்தைய தூக்கி கொஞ்ச மாட்டீங்களா? அது வேற இது வேறமா. எப்படி வேறாகும்? 2 ஒண்ணுதான்ப்பா. அத்வைத்தியம் போதித்த ஆதிசங்கரரே ஒத்துண்ட விஷயம்தானே இது. கோமதி அந்த கதையை விளக்கி கூற பாட்டி விழிவிரித்து கோமதியை ஆச்சரியமாக பார்த்தாள். அப்படியும் தன் அப்பா சுதர்சனம் மனம் மாறாமல் இருந்ததால், என்ன தொலைச்ச மாதிரி காயத்ரியையும் தொலைச்சிடுங்கோ. இதுக்கு மேல பேச ஒண்ணுமில்ல. என் பிறப்புக்கு காரணமான உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்தாச்சு. நீங்க புறப்படுங்க என்று கோமதி அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். பாலாஜியின் மனதில் நீரு பூத்த நெருப்பாயிருந்த காதல் கோமதியின் பேச்சு விசிறிவிட்டதில் கனலாகி நிற்க மனம் கட்டுப்பாடற்று எதையெதையோ சிந்தித்தது. தூக்கம் தூரமாகி போனது. கணவனின் மனநிலையை புரிந்து கொண்ட கோமதி மறுபடியும் மீனாட்சி பாட்டியை சந்தித்து பேசினாள். காயத்ரியை காதலித்தது தன் கணவன்தான் என்றும் பாலாஜியை சம்மதிக்க வைப்பது தன் கடமை என்றும் சொல்ல, இது நடக்காது கோமதி, இதுக்கு நீ சம்மதிச்சாலும் நாங்க சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்ல, ஏன் பாட்டி காயத்ரி தனியா நிக்கிறது எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்கு கலக்கமா இல்லையா?
அதுக்காக உன்னோட வாழ்க்கைய அவளுக்கு தியாகம் பண்ண தயாராயிட்டியாக்கும். போடி, வந்துட்டா நியாயம் பேச. ஏற்கனவே உங்க அம்மா எங்களை விரோதியா நினைக்கிறா. நீ பேசுற பேச்ச கேட்டா முடிஞ்சது கதை. பாட்டி, இந்த விஷயத்துல அம்மாவை நான் பொருட்படுத்த போறதில்ல. உங்க சம்மதம் தான் முக்கியம். காயத்ரி சம்மதிக்க வேண்டாமா என்ற போது அப்போது உள்ளே நுழைந்த காயத்ரி, வா கோமதி, நாளைக்கு நான் அம்மா அப்பாவோட ஊருக்கு புறப்படுறேன். வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு குழந்தை பிறந்ததும் தெரியப்படுத்து, பறந்து வந்துடுவேன். பாட்டி புன்னகையுடன், உன்ன மாதிரிதான் காயத்ரியும் நல்லதை மட்டும்தான் யோசிப்பா. போ, போய் வேலைய பாரு. கண்டதை யோசிக்காம நல்லபடியா குழந்தைய பெத்து கொடு. உங்க அம்மா பாவம் எங்க பக்கம் வந்துடுவியோன்னு பயப்படுறா. நீ என் பேத்தியா எப்பவும் இருக்கணும்னா நான் சொல்றத கேட்கணும் என்று அதட்ட கண் கலங்கியபடி சட்டென்று புறப்பட்டாள். ஏன் பாட்டி அவளை அதட்டுற? அவளுக்கும் நீ பாட்டி தானே, மனசை கஷ்டப்படுத்தலாமா? நீ நாளைக்கு புறப்பட போறல, அதுக்கான வேலையை கவனி. உங்க அப்பா அம்மாவோட பிரச்சனை பண்ணாம இரு. வேலைக்கு போனதும் முதல் சம்பளத்தை உங்க அப்பாட்ட கொடு. வேலைக்கான ஆர்டரை கொண்டு வந்த அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம் கூட செய்யல. கோமதி மேல என்ன அக்கறை உனக்கு? அவளுக்கு ஆம்படையா இருக்கான், அதுக்கும் உனக்கு பிராப்தம் இல்ல. உங்க அப்பா எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு தெரியுமா? திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்டாத பாட்டி. எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடணும். நோக்கு இன்னும் அவன் மேல இருக்கிற மோகம் குறையல, அப்படித்தானே? இவ்வளவு கீழ்த்தரமா பேசுவியா பாட்டி? அதுவும் என்ன பார்த்து? என்ற காயத்ரி அறைக்குள் சென்று கதவடைத்து கொள்ள வாயடைத்து போனாள் மீனாட்சி பாட்டி. குழந்தையை கஷ்டப்படுத்திட்டோமோ என்ற வருத்தத்துடன் அன்று முழுவதும் வருந்தினாள். ஆனாலும் சில நேரம் இப்படி அடக்கத்தான் வேண்டி இருக்கிறது. போன வாரம் ஜாதகம் பார்த்த குடும்ப ஜோசியர், இரண்டாம் தாரமாத்தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்று அவர் சொன்னதுக்கும் கோமதி வந்து பேசியதற்கும் இரண்டையும் கோர்த்து மனம் சஞ்சலப்பட்டது. பகவானே, நீதான் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் மருகினாள். மறுநாள் அம்மா அப்பாவுடன் காயத்ரி வர பாலாஜி சட்டென உள்ளே சென்றதை கவனித்த கோமதி, வாங்க என்று பொதுவாய் வரவேற்றாள். புறப்படுறோம் கோமதி, உடம்ப பாத்துக்கோ. குழந்தை பிறந்ததும் வரலாம்னு இருக்கோம். அப்ப எங்களோட வருவல்லையா? உடனே கமலம் முன்னால் வந்து, கை குழந்தைய தூக்கிட்டு அவ்வளவு தூரம் வர முடியுமா? நீங்க இங்க வந்து கவனிச்சுக்கங்க, நானும் ஊருக்கு போகணும் இல்லையா என்று கூறியதும் ஆச்சரியமாக பார்த்தாள் விஷாலம். அவசியம் வருவோம் என்றவள், நீயும் சொல்லிக்கோடி, நேரமாகுதே என்றதும் மளமளவென்று உள்ளே சென்று பாலாஜியிடம், வரேன் என்றவள் கோமதியை பார்த்து, பாலாஜியை அழைச்சிட்டு கண்டிப்பா ஆத்துக்கு வரணும் என்றாள். அவசியம் வருவோம் காயத்ரி, அடிக்கடி கடுதாசி போடு என்றபடி காயத்ரியை அணைத்தபடி வாசல் வரை சென்று வழி அனுப்பினாள். நாள் தவறாமல் ஏதோ ஒரு பலகாரம் செய்து கொண்டு வரும் பாட்டி காயத்ரி ஊருக்கு சென்றதிலிருந்து 2 நாட்களாக ஏன் வரவில்லை என்று யோசித்தபடி பாட்டி வீட்டு வாசல் கதவை தட்டினாள் கோமதி. கதவை திறந்த பாட்டி, வாடி பொண்ணே, எப்படி இருக்க? உங்க அம்மா உன்னை ஒன்னும் சொல்லலையா? என்ன நெஞ்செழுத்த இருந்தா காயத்ரிய பாலாஜிக்கு பெண் கேட்டு வருவ? கூட பிறந்தவள்னு தெரிஞ்சதும் தியாகம் பண்ண தயாராயிட்டியாக்கும். புத்தி கெட்டவளே, அவளை கட்டி வச்சுட்டு விலகிக்க போறியா? ஏன் விலகணும்? 2 பேரும் ஒத்துமையா வாழ முடியாதா? காயத்ரி வாழ வேண்டிய இடத்துல நான் வாழ்றது எனக்கு உறுத்தலா இருக்கு பாட்டி. அதோட பாலாஜி காயத்ரிய பார்த்ததுல இருந்து தவிக்கிறார் பாட்டி. காயத்ரியும் பாலாஜிய மறக்க முடியாம தானே தனி மரமா நிக்கிறா. அதுக்காக உன் ஆம்படையான கட்டிக்க முடியுமா? அது மகா பாவம் இல்லையா? நீயும் அவளும் என் 2 கண்கள் மாதிரி. 2 ஒரே நேர்கோட்ல இருந்தாதான தெளிவான பார்வை இருக்கும், இல்லைன்னா தலைகீழ் ஆயிடும். யோசிக்காம முடிவெடுக்கிற. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். உங்ககிட்ட சொன்னதுதான் தப்பா போச்சு. நேரடியா காயத்ரி கிட்டயே கேட்டிருக்கணும். கேட்க வேண்டியதானே, நல்லா பதில் கொடுத்திருப்பாளே. பாட்டி, நீங்க தலையிடாம இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். அப்படியா? நடத்திடி பாப்போம். நீ சாப்பிட்ட இலையில அவளை உட்கார வச்சு சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறியே. அன்பின் மிகுதியில அக்கா தங்கை ஒரே இலையில சாப்பிடுறது தவறாகுமா பாட்டி? நீ பேச கத்துண்ட. இந்த விஷயம் உங்க அப்பன் காதுக்கு போனா உன்னை ஒதுக்கி வச்சிருவான். கவனமா இருந்துக்கோ. அதுக்கு அவசியமே இல்ல பாட்டி, நானே ஒதுங்கிடுவேன். காயத்ரிய பாலாஜியோட சேர்த்து வச்சிட்டா போதும். திரும்ப திரும்ப அதை சொல்லாத, அது நடக்காது என்றதும் கோபத்துடன் வீட்டிற்கு வந்தாள் கோமதி. மகளின் முகத்தை பார்த்த கமலம் சன்னமான குரலில் கேட்டாள், என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா,
பாட்டிக்கு காயத்ரி மேலதான் பாசம், என் மேல சுத்தமா இல்ல. உன் உசுரை காப்பாத்தினாலே மறந்துட்டியா? பெரியவங்க ஏதாவது சொன்னா அது உன் நல்லதுக்கு தான்னு நினைக்கணும், கோபப்படக்கூடாது. ஏதேது நீ பாட்டி பக்கம் சாஞ்சிட்ட? நல்ல மனசிடி, பாவம் என்ற கமலம். எது எப்படியானாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க கோமதி, அது போது எனக்கு. எப்போ உன் மாமியார் வராங்களா? இப்ப என்ன அவசரம், மெதுவா வரட்டும் என்ற கோமதியின் மனதில் காயத்ரி பற்றிய சிந்தனை அதிகமானது. வயிற்றில் குழந்தை அசைய இரு கைகளால் வருடினாள். திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பொக்கிஷம். எத்தனை முறை, எவ்வளவு குத்தல் பேச்சுக்கள்! இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் காயத்ரியின் வருகை, அவளது காதல், அவளது தனிமை, கணவனின் மனமாற்றம், இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் தன்னிடம் எரிந்து விழுகும் கணவன், அனைத்தையும் நினைக்க நினைக்க குழப்பம் அதிகமானது. மாதங்கள் உருண்டன. பிரசவ காலம் நெருங்கி வரும்போது மீனாட்சி பாட்டி ஊருக்கு போவதாக சொல்ல கோமதி கோபத்தோடு, போய் தொலைங்க, யாரும் என் பக்கத்துல இருக்க வேண்டாம் என்று கூச்சலிட்டாள். கத்தாதடி, ஒரு வாரத்துல வந்துடுவேன். இதோ பாரு, முக்கியமான வேலை, நான் போகத்தான் வேணும். வரும்போது உங்க அப்பா அம்மாவை அழைச்சுண்டு வரேன், சந்தோஷமா இரு. நீங்க போயிட்டா என் தைரியம் போயிடும் பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீ அசடு, ஊரு உலகத்துல நீ மட்டுமா குழந்தை பெத்துக்கிற? சமத்தா இரு, வந்துடுவேன். நான் வர்ற வரைக்கும் உனக்கு துணையா அபிராமி இருப்பா என்று நெற்றியில் முத்தமிட்டாள். பாட்டி புறப்பட்டு சென்றதும் அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு அழுதாள். கோமதி, அழாத, ஓ உணர்வுகள் குழந்தைய பாதிக்கும். எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. யாருக்கோ பிறந்து யார்கிட்டயோ வளர்ந்து திருமணமாகி நான் வாழ்ந்தது சந்தோஷமான வாழ்க்கையான எனக்கே தெரியல. ஏன் இப்படி விரக்தியா பேசுற? உனக்கு தெரியாதுமா, பாலாஜிக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போச்சுமா. சரியா பேசுறது கூட இல்ல. காயத்ரிய பார்த்த பிறகு ரொம்ப மாறிட்டாள். என்னடி இது புது கதை? புதுசு இல்லம்மா, பழைய கதை தான். 2 பேரும் காதலிச்சாங்களாம். சரி, காயத்ரிய கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேன். பாட்டி பிடி கொடுத்து பேசல, காய்ச்சி மூச்சுன்னு திட்டி தீர்த்துட்டாங்க. என்னடி என்னென்னமோ சொல்ற? பதவிசா இருக்காளேன்னு நினைச்சேன், கடைசியில இப்படி இருக்காளே. நல்ல பொண்ணுதான், இன்னும் பாலாஜி நினைப்போடவே இருக்கா. அது எனக்கு உறுத்தலா இருக்குமா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருக்கும். அக்கா தங்கை ஒரே கணவனோட வாழ்றது இல்லையா? முட்டாளா நீ? தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியுமா? நல்லா படிச்சிருக்கா, வேலை கிடைச்சாச்சு, காலப்போக்குல மனசு மாறும். பாட்டி அவளை அப்படியே விட்டுருவாளா? மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டாளா? நீயே கிடந்து அல்லாடுற, ஒழுங்கா இரு. நீயே உன் தலையில நெருப்பு வச்சுக்காத. இல்லம்மா, பாலாஜி அவன் நினைப்போட என்னோட வாழ்றாரோன்னு சந்தேகமா இருக்கு. தவிர காயத்ரிய பார்க்கும்போது அவரோட கண்கள் பிரகாசம் ஆயிடுது. நான் எது கேட்டாலும் எரிஞ்சு விழறார். வரட்டும், நான் கேக்குறேன், எந்த அளவுக்கு சிநேகம்னு. தயவு செஞ்சு கேட்காதம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவரோட நிம்மதி முக்கியம். காயத்ரி யாரு? என் கூட பிறந்தவ தானே, என்னால அனுசரிச்சு வாழ முடியுமா என்று கோமதியை வருத்தத்தோடு பார்த்தாள் கமலம். மருத்துவர் குறித்து கொடுத்த தேதிக்கு 1 வாரத்துக்கு முன்பாகவே பாலாஜி வேலை விஷயமாய் வெளியூர் செல்ல அன்றிரவே வலி அதிகமாக கமலம் கோமதியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். பரிசோதித்த டாக்டர், 1/2 மணி நேரத்துல பிரசவம் ஆயிடும், கணவர் வரலையா? வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கார் என்ற பதிலை காதில் வாங்காமல் சென்றுவிட தவிப்போடு நின்றிருந்த கமலம் அத்தனை கடவுள்களையும் துணைக்கு அழைத்தாள். பயப்படாதீங்கோ என்றொரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். எதிர்வீட்டு பெண்மணியை பார்த்ததும் அவளது கைகளை பற்றி கொண்டாள். கடவுள் மாதிரி வந்தீங்க, கலங்கி போயிட்டேன். அடடா, பெரிய வார்த்தை. அவசரத்துக்கு உதவலனா மனசு ஜென்மமா பிறந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கோ? எந்த உதவியா இருந்தாலும் கேளுங்கோ. ஏதாவது தேவைப்படுதா? வாங்க வேண்டியிருக்கா? அதெல்லாம் வேண்டாங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இருங்க, அது போதும். ஆகட்டும் என்றதோடு காஃபி தருவித்து கொடுத்தாள். அதை குடிப்பதற்குள் மாறி மாறி 2 குழந்தைகளின் அழுக்குரல் வர கதவை திறந்த நர்ஸ் எட்டி பார்த்ததும் கமலம் ஓடி சென்று குழந்தையை பற்றி விசாரிக்க, 2 குழந்தைங்க, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு, அறைக்கு மாறியதும் பார்க்கலாம் என்றபடி கதவை மூடிக்கொண்டதும் கமலத்தின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டி நின்றது. கமலம்மா, இப்ப சந்தோஷமா? நான் போய் சமைச்சு கொண்டு வரேன் என்று புறப்பட்டவளை நிறுத்தி,
மீனாட்சி பாட்டிக்கு தந்தி கொடுக்குமாறு சொன்னாள். கண்டிப்பா கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு சாவியை நர்ஸ் கொடுத்து 55வது அறையில போய் இருங்க, அழைச்சிட்டு வருவோம் என்று சிட்டாய் பறந்தாள். அறைக்கதவை திறந்த கமலம் உட்கார மனமின்றி அறை வாசலிலேயே நின்றாள். குழந்தைகளுடன் கோமதியும் அடுத்தடுத்து வந்து சேர்ந்ததும் மகளை அணைத்த கமலம், ஏ வேண்டுதல் பழிச்சிடுச்சு. 1க்கு 2 குழந்தைங்க. சந்தோஷமா இருக்கு கோமதி. என் மாமியாருக்கு தெரியப்படுத்துமா, கோவிச்சுப்பாங்க. வரும்போது வரட்டும். உன் புருஷனுக்கும் அக்கறை இல்ல, மாமியாருக்கும் அக்கறை இல்ல என்று முணுமுணுத்தாள். குழந்தைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சும்படி அழகாக இருந்ததில் கமலம் பெருமைப்பட்டாள். அடுத்த நாள் மீனாட்சி பாட்டி குடும்பத்துடன் குழந்தையை பார்க்க வந்து சேர, அதே சமயம் பாலாஜி காயத்ரியை தேடி டெல்லி சென்றான். எப்போதோ காயத்ரி கொடுத்த வீட்டு விலாசத்தை எடுத்து பார்த்தான். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவனுக்கு இடது பக்கம் போவதா வலது பக்கம் போவதா என்று குழப்பமாக இருந்தது. தனக்கு தெரிந்த அரைகுறை இந்தியில் விலாசத்தை காட்டி விசாரித்தான். தேடி அலைந்து வீட்டையும் கண்டுபிடித்து அந்த கேட்டின் முன்பு நின்றபோது அவனுக்கு மூச்சை அடைத்தது. தயக்கத்தோடு வெளிகேட்டை திறந்து உள்ளே சென்று கதவை தட்டினான். 5 நிமிடங்கள் கழித்து கதவை திறந்த காயத்ரி பாலாஜியை கண்டதும் திகைத்து போனாள். வாங்க, என்ன திடீர்னு? வரவேண்டிய கட்டாயம். வர்ற வழியில டிராவல் பேக்கை தொலைச்சிட்டேன். ஒரு செமினார் வேற போகணும். தொலைக்கிறது தான் வழக்கமாச்சே என்று கேலி செய்து சிரிக்க, உனக்கு என் திண்டாட்டம் கொண்டாட்டமா இருக்குல்ல? ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? கோமதியும் குழந்தையும் பார்க்க எல்லாரும் போயாச்சு. செமினார் முக்கியமா? வேற யாரையாவது அனுப்ப சொல்லியிருக்கலாம். இந்த நேரத்துல கோமதியை விட்டுட்டு வரலாமா? இன்னும் 10 நாள் டைம் இருக்குன்னு சொன்னாங்களே. உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் அலட்சியம்தான். 2 குழந்தை பிறந்திருக்குன்னு தந்தி வந்தது. எல்லாரும் கிளம்பியாச்சு. நாளைக்கு நானும் புறப்படுறேன். நீங்க ஆற அமர செமினார் முடிச்சிட்டு வாங்க என்றதும் சாரி என்றான். போய் குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நான் ஆபீஸ் வர கிளம்பணும். வரும்போது உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கலாமா என்று கேட்க தலையசைத்தான். ஆணும் பெண்ணுமாய் ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் என்ற சந்தோஷத்தையும் மீறி காயத்ரியோடு இருக்கும் இந்த தனிமையை தன் காதலை புதுப்பித்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசித்தான். டிஃபன் லஞ்ச் எல்லாம் டேபிள் மேல வச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் வர லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்? குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும். என்னையும் அழைச்சிட்டு போகலாம்ல? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாளைக்கு கிளம்பணும்னா இன்னைக்கே பேக்கிங் முடிச்சிடணும். வரேன் என்றவள் போர்டிகோவில் இருந்த காரை ஸ்டார்ட் செய்தாள். நானும் வரேனே. அவசியம் இல்ல. பளிச்சென்று மறுப்பு தெரிவித்து சென்றவளை ஏக்கத்தோடு பார்த்தான். பின்னர் அன்றைய இரவு வேலைகளை முடித்துவிட்டு அறைக்குள் சென்ற காயத்ரி கதவை தாழ் போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்ததும் கதவை தட்டினான் பாலாஜி. வரேன் என்ற காயத்ரி கதவை திறந்ததும் உள்ளே வந்து அமர்ந்த பாலாஜி, உன்னோட கொஞ்சம் பேசணும் என்றதும் நெற்றியை சுருக்கி பார்த்தாள். காலையில பேசலாமே. கதவை ஏன் தாழ் போட்டுக்கிற? இதென்ன கேள்வி? என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா, இவ்வளவு தூரம் ஏன் ஓடி வந்தீங்கன்ற கேள்வியே மனச கொடையுது. எதுவும் தப்பாயிடுமோன்ற பயம்தான் காரணம். ஏன் பயம் காயத்ரி? ஸ்டில் ஐ லவ் யூ. கோமதி புரிஞ்சுப்பா. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி நீ உன்னையே தண்டிச்சுக்கிறது எனக்கு உறுத்தலா இருக்கு என்ற பாலாஜி சட்டென எழுந்து காயத்ரியை இழுத்து அணைக்க ஒரே நொடியில் சுதாரித்து பலமாய் தள்ளிவிட்டாள். விழுந்த வேகத்தில் கட்டிலின் முனையில் தலை மோதியதில் ரத்தம் கசிந்தது. ஐம் சாரி, இதை நான் எதிர்பார்க்கல என்று முணுமுணுத்தபடி அவசரத்திற்கு வைத்திருக்கும் டெட்டாலை எடுத்து பஞ்சை நனைத்து அடிப்பட்ட இடத்தை துடைத்தபடி, காயம் நீளமா இருக்கு, டாக்டருக்கு போன் பண்றேன் என்றாள். அவசியம் இல்ல, என்னையும் என் காதலையும் கேவலப்படுத்திட்ட என்று அறையை விட்டு வெளியேறினான். குடும்ப டாக்டருக்கு போன் செய்ததும் 1/2 மணி நேரத்தில் வந்தார். யாருக்கு அடிபட்டுச்சு என்று விசாரித்தவர் பாலாஜியை கண்டதும், யார் இது, சொந்தமா? ஆமா டாக்டர், என்னோட அத்திம்பேர். அப்படியா? நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? கூடிய சீக்கிரமே என்று அப்போதைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ஆகா, அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன் என்றபடி பாலாஜியின் காயத்தை ஆராய்ந்தார். 4 தையல் போடணும் போல. எங்க சார் விழுந்தீங்க என்று கேட்க பாலாஜி காயத்ரியை முறைத்தான். கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கங்க என்ற டாக்டர் சிரத்தையுடன் தையல் போட்டார். காய்ச்சல் வந்தா இந்த மாத்திரையை போட்டுக்கங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடலாமா என்றபடி அதையும் போட்டுவிட்டு சென்றதும் காயத்ரியிடம்,
இப்போ உனக்கு சந்தோஷமா? நிம்மதியா போய் தூங்கு என்றபடி அறைக்கதவை படார் என்று சாத்தினான். அத்திம்பேர் கண்டபடி யோசிக்காம கோமதியையும் குழந்தைங்களையும் நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா தூங்குங்க என்று சத்தமாய் பேச கோபமும் எரிச்சலுமாய் படுத்தவாறு யோசித்தான். தன் நினைவாகவே இருப்பவளை எளிதாக வசப்படுத்தி விடலாம் என்ற தன் கணிப்பு பொய்த்து போனதை பாலாஜியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எரிச்சலும் கோபமுமாய் அன்றைய இரவை கழித்தான். விடியலில் கண்ணாடியில் முகம் பார்த்தபோது உறக்கமின்மையால் கண்கள் சிவந்திருந்தது. டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். கிச்சனில் இருந்தவாறே குரல் கொடுத்தாள் காயத்ரி. பதில் சொல்லாமல் கண்ணாடியில் தையல் போட்டிருந்த இடத்தை ஆராய்ந்தான். வீக்கம் சற்று மிகையாக இருக்க கவலையுடன் தொட்டு பார்த்தான். கோமதி கேட்டால் என்ன சொல்வது? இவள் இங்கு நடந்ததை சொன்னால் நான் என்ன செய்வது? கோமதியை சமாளிப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. மாமியாருக்கு தெரிந்தால்தான் பிரச்சனை. டாக்டரை பார்க்க போகணும். இன்னும் குளிக்கலையா? டிஃபன் ரெடியா இருக்கு. கொண்டு போய் குப்பையில கொட்டு. ஓவரா டிராமா பண்ணி விழ வச்சுட்டு அக்கறையா உனக்கு? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஜெயிச்சிட்டதா நினைக்காத. இதுக்காக இப்ப இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சாவது ஒரு நாள் நீ வருத்தப்படுவ. ஓ அப்படியா, சந்தோஷம் என்று சிரித்ததும் கதவை டமால் என்று சத்தமாய் சாத்தினான். நிதானமாய் குளித்தான். மனம் ஏமாற்றத்தில் தத்தளித்தது. என்ன செய்யலாம் இவளை? மனம் தந்திரமாய் யோசிக்க வெளியேறி சென்றான். மெடிக்கல் ஷாப்பை தேடி அலைந்து நெற்றி காயத்தை சுட்டி காட்டி 4 தூக்க மாத்திரைகளை வாங்கி கொண்டான். சத்தமில்லாமல் வந்து டிஃபன் சாப்பிட்டான். மதியம் சாப்பிட அமர்ந்ததும் கொஞ்சம் வெந்நீர் தர முடியுமா என்று பவ்யமாய் கேட்டான். காயத்ரி வெந்நீர் கொண்டு வருவதற்குள் அவசரமாய் சாப்பிட்டு முடித்தான். சாம்பாரில் 2 மாத்திரைகளை கலந்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சா என்றபடி வந்த காயத்ரி வெந்நீரை டேபிள் மேல் வைத்துவிட்டு சாப்பிட அமர்ந்தாள். சாம்பாரை தவிர்த்துவிட்டு தயிர் ஊற்றிக்கொள்ள, சாம்பார் வேண்டாமா? சன்னமான குரலில் கேட்டான். எனக்கு வயிறு சரியில்லை, தவிர சாயங்காலம் ட்ரெயின் ஏறணும். யார் கஷ்டப்படுறது? டின்னருக்கு இட்லி தான். சாம்பாரை சுட வச்சு எடுத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுவீங்கல்ல? அச்சச்சோ, எனக்கு வேண்டாம் என்றான் அவசரமாய். ஏன்? மதியம் சாப்பிட்டத மறுபடியும் சாப்பிடணுமா? இட்லி மிளகா பொடியில நல்லெண்ணெய் விட்டு புரட்டி எடுத்துக்கோ, அது போதும். இந்த சாம்பாரை கொட்டிடட்டுமா? ஓ இஷ்டம் என்றான். பார்வை மட்டும் சாம்பார் கிண்ணத்தை விட்டு அகலாமல் இருந்தது. அத்திம்பேர், உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. குழந்தைங்களையும் கோமதியையும் சந்தோஷப்படுத்த முடியாம இங்க வந்து தலைய காயமாக்கிண்டு. அத்திம்பேர்னு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அக்காவோட கணவர் அத்திம்பேர் தான். அம்மா பரதேவத, போடான்னு கூட கூப்பிடு, அத்திம்பேர்னு மட்டும் கூப்பிடாத. சரிடா பாலாஜி என்றாள் அழுத்தமாய். தட்ஸ் குட், நீ போய் பேக் பண்ணு என்றான் நக்கல் குரலில். பயணம் முழுவதும் இறுக்கமாய் அமர்ந்திருந்தான். வண்டியை விட்டு இறங்கியதும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ற பாலாஜி ஒரு ஆட்டோவில் ஏறி சென்றான். காயத்ரி அமைதியாக வேறொரு ஆட்டோ பிடித்தாள். வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகளை பார்க்க ஆர்வமாய் விரைந்தாள். ஹே, 2 எவ்வளவு அழகா இருக்கு என்று தூக்கி கொண்டாள். கோமதி, ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துடு, 2ஐயும் உன்னால வளர்க்க முடியாது என்று கேட்க, எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததா? நிஜமா தான் சொல்றியா? பாலாஜி கொடுக்கலனா? ஏன் கொடுக்க மாட்டார்? நீயும் நானும் ஒண்ணுதான் அவருக்கு என்ற கோமதியை ஆழமாய் பார்த்தாள். நீ என்ன பேசுற? நீ பாலாஜிக்கு மனைவி, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். இதெல்லாம் விடு, நீ என் சகோதரின்ற உரிமையில கேட்டேன். எனக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ண மாட்டியா? எதுக்கு சிபாரிசு? 2ல எது வேணுமோ நீ எடுத்துக்கோ என்றபோது பாலாஜி உள்ளே வந்தான். குழந்தை வேணும்னா பெத்துக்கணும், அம்மாட்ட இருந்து பிள்ளைய பிரிக்க கூடாது என்ற பாலாஜியின் நெற்றி காயத்தை பார்த்து திடுக்கிட்ட கோமதி, என்ன தலையில காயம்? ரொம்ப வீங்கி இருக்கே என்றபடி எழுந்தாள். சின்ன அடிதான், பயப்படாத, உட்காரு. ஏன் நேரம் சரியில்லை. நான் வர்றேன் கோமதி. குழந்தைங்களுக்கு இதுல ட்ரெஸ் இருக்கு, நாளைக்கு வரேன். நீ உன் கணவரை கவனி என்றபடி படியிறங்கி செல்ல, குழந்தைய தூக்கி கொடுக்க தயாராயிட்ட? அறிவு இருக்கா உனக்கு? மனசாட்சியோட பேசுங்க. உங்க மனசுல அவ இல்லையா? தனியா இருக்காளே. தனியாத்தான் இருப்பேன்னு பிடிவாதமா இருந்தா இருக்க வேண்டியதான். அவ தான் விலகி போறா. கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளு, நான் பண்ணிக்க தயாரா இருக்கேன். படபடவென்று பேசியதும் திகைத்தபடி மௌனமானாள். 2 நாட்களாக தன் மகள் கோமதியின் முகம் வாடி இருப்பதை கவனித்த கமலம் பாலாஜியிடம்,
உங்க மனசுல இவ்வளவு கல்மிஷம் இருக்கும்னு எதிர்பார்க்கல என்று நேரடியாகவே கேட்டதும் பாலாஜி பதில் பேச முடியாமல் திணறி போனான். அத்தை, என்ன தவறா நினைக்காதீங்க. கோமதி தான் அதுக்கு காரணம். காயத்ரிய பத்தி பேசி பேசி எனக்கு கடுப்பேத்திக்கிட்டே இருந்தா மனசு சலனப்படதானே செய்யும். அது எப்படி மாப்பிள்ள சலனப்படும்? என் பொண்ணு உயிரோட தானே இருக்கா. 2 குழந்தைங்களுக்கு அப்பாவான பிறகும் கூடவா பொறுப்பு இல்லாம இப்படி பேசுவீங்க? குழந்தைய தூக்கி கொடுக்குறேங்கிறா. நீங்க வேடிக்கை தானே பாத்தீங்க. பெரிய மனுஷியா புத்தி சொன்னீங்களா? கோபம் வருமா வராதா? காயத்ரியோட அளவா பழக சொல்லுங்க. தேவையில்லாம பேசி என்னையும் புத்தி தடுமாற வைக்கிறா. அக்கா தங்கையோட உறவு அந்திம கால வரை தொடரும் உறவு. பந்த பாசத்துக்கு அளவுகோல் வைக்க சொல்றீங்களா மாப்பிள்ள? உங்க அம்மா பேர குழந்தைங்களை பார்க்க கூட வரல. குத்தி காட்டுறீங்களா? குறையா சொல்றீங்க. குற்றம் பார்த்தா சுற்றம் இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன் என்ற கமலம் விருட்டென்று அடுப்படிக்கு சென்றாள். பல்லை கடித்தபடி அடிக்குரலில் மனைவியை அதட்டினான் பாலாஜி. இதோ பாரு, எங்க அம்மாவை குறை சொல்ல உங்க அம்மாவுக்கு உரிமை இல்ல. சொல்லி வையி. காயத்ரி என்னோட ஒட்டி பிறந்தவ. சந்தர்ப்ப சூழ்நிலை இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம். அவளோட அளவா பழகணும்னு சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன உரிமை? அதோட இன்னொரு விஷயம், நீங்க அவ வீட்ல நடந்துகிட்ட பொல்லாத்தனத்தை காயத்ரி என்கிட்ட சொன்னா அதுதான் அளவோட பழகுறதா? உண்மை தெரியாம பேசாத. என்னோட சூட்கேஸ் தொலைஞ்சு போனதால அங்க போக வேண்டியதா போச்சு. மனசுக்குள்ள இருக்கிற காதல விசிறி விட்டது அவதான். பக்கத்துல போகிற வரைக்கும் அமைதியா தானே இருந்தா. இப்ப நல்லவளாட்டம் நாடகம் ஆடுறாளா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ சம்மதிச்சா கல்யாணம் பண்ணாமலேயே என் குழந்தைய பெத்துக்க கூட தயாரா இருப்பா அவ என்று சொல்லிவிட்டு சரேலென கிளம்பினான். இது என்ன குழப்பம்? கணவனின் கூற்றில் உண்மை இருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள் கோமதி. அடுத்து வந்த 2-3 நாட்கள் முழுவதும் குழந்தைகளோடு பொழுதை கழித்த காயத்ரிக்கு பெண் குழந்தையை மிகவும் பிடித்து போனதில், கோமதி 6 மாசம் கழிச்சு இந்த குட்டியை கொடுக்கறியா? என்ன அழகா இருக்கா என்றாள். நீ ஆண் குழந்தையத்தான் கேட்பேன்னு நினைச்சேன். எதுக்கு வம்பு? ஆண் குழந்தை வாரிசும் வாங்க. தவிர ஓ மாமியார் வந்துட்டா பெரிய பிரளயமே நடக்கும். பாலாஜி மனசு வந்து குழந்தைய கொடுப்பாரா என்ன? குழந்தை கொடுத்தா வாங்கிக்குவியா? கண்டிப்பா. அப்ப கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தைய வாங்கிக்குவ, அப்படித்தானே? கோமதி சொல்ல அவள் சொல்ல வந்த அர்த்தம் புரிந்தவளாக அதிர்ந்து நின்றாள். என்னடி பேசுற என்ற காயத்ரி கோமதியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். அடுத்த நிமிடம் அங்கிருந்து வெளியேறினாள். விரைந்து சென்ற காயத்ரி பாட்டியிடம், அப்பா பார்த்த வரனை நிச்சயம் பண்ண சொல்லு பாட்டி என்றாள். நிஜமாவா சொல்ற? உன்னை நம்பலாமா? பழையபடி முருங்கை மரம் ஏற மாட்டியே. மனப்பூர்வமா சொல்றேன் பாட்டி. மனப்பூர்வமா சொல்றியா? மனச கல்லாக்கிட்டு சொல்றியா என்ற பாட்டியின் தோளில் சாய்ந்து விம்மினாள். ஒரு குழந்தைக்காக நான் ஏன் அவமானப்படணும் பாட்டி? கோமதி கூட என்ன புரிஞ்சுக்கல பாட்டி. சரி, அழாத. உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்ற பாட்டி காயத்ரியிடம் வீணையை எடுத்து கொடுத்து, ஒரு கீர்த்தனை வாசி, மனசு லேசாகும், துக்கம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டதை எண்ணிக்கொண்டே வீணையை சாய்த்து ஸ்ருதி கூட்டினாள். கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஆனந்த பைரவி ராகத்தை மீட்டினாள். ஆரோகணமும் அவரோகணமும் பிசிறில்லாமல் மனதை சுண்டி இழுக்க மீனாட்சி பாட்டி மெய்மறந்து அமர்ந்திருந்தாள்.